இன்றைக்கி வந்துட்டு குழந்தைங்களுக்காக சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்துட்டு வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மால் சைஸ் பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னு வந்துட்டு ஒரு பேக்கெட் நான் வாங்கிட்டு வந்துட்டு 2ஆக கட் பண்ணி எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரோஸ்ட் பண்ணுறதுக்காண்டி பட்டர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி பாதி பக்கம் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு, 1 பல் இஞ்சி, அதில் பச்சை மிளகா, கொஞ்சம் பெப்பர், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் லேசாக ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு வடை தட்டுற மாதிரியே தட்டி போட்டாச்சு. இந்த சிக்கன் வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் லெட்டூஸ் கீரை வந்துட்டு என்கிட்ட இருந்தது. அந்த கீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். வெந்த உடனே இறக்கிட்டு பன்னு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சிக்கன் பர்கருக்காண்டி பேட்டி வந்துட்டு நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.